நான் கார்த்தி, அப்போது வயது 20. சென்னை பக்கம் ஒரு தொழிற்சாலையில் பணி புரிந்த காலம். நண்பர்களுடன் ரூம் எடுத்து தங்கி வேலை செய்து வந்தேன். நான் தங்கியிருந்த வீடு ஒரு முட்டுச் சந்து. அந்தச் சந்தின் நுழைவில் ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீக்கடையில் காலையிலிருந்து மதியம் வரை ஒரு அண்ணன் இருப்பார். அவர்தான் டீக்கடை முதலாளி. மதியம் 12 மணி வாக்கில் அவர் வீட்டுக்குச் சென்று விட்டு ஓய்வெடுத்து வருவார். அந்த சமயங்களில் மாலை 4 மணி வரை அந்த அண்ணனின் மனைவி கடையை பார்த்து கொள்வார். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்து அந்த டீக்கடைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தேன். மாதங்கள் ஓட நானும் டீக்கடையில் உள்ள அண்ணன், அவரது மனைவி, அவர்களது குழந்தைகள் என அனைவரும் நன்றாக பழகி வந்தோம். காலங்கள் ஓடின. 7-8 மாதங்கள் ஆன பின்பு ஏதும் விசேஷ நாள் என்றால் எங்களுக்கும் சேர்த்து உணவு சமைத்து எடுத்து வருவது, அவ்வப்போது குழம்பு தருவது என எங்களின் பழக்கம் மிகவும் நன்றாக சென்றது. இந்த கதையின் நாயகி டீக்கடைக்காரரின் மனைவி. அவள் பெயர் காயத்ரி. காயத்ரி குள்ளமான உயரம், குண்டு உடம்பு, 2 குழந்தைகளை பெற்றெடுத்தவர், தொப்பை போட்ட வயிறு. அப்போது கோடை காலம். தொழிற்சாலை அதிகம் இருந்த பகுதி என்பதால் வெப்பம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை முடித்து காலை வந்து குளித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். மின்வெட்டு காரணமாக தூக்கம் கலைந்தது. எப்படி புரண்டு படுத்தாலும் தூக்கம் வருவதாய் தெரியவில்லை. எழுந்து சென்று டீக்கடை அருகே மரத்தின் அடியில் அமர்வோம் என்று முடிவு செய்து கிளம்பினேன். நான் அங்கு செல்ல உணவு நேரத்திற்காக டீக்கடைக்காரர் வீட்டிற்கு கிளம்பினார். அப்போது என்னிடம், டேய் கார்த்தி, கூல் ட்ரிங்க்ஸ் காரன் வருவான், அப்போ அந்த கேஸை மட்டும் எடுத்து மாத்தி வைக்க ஹெல்ப் பண்ணுடா அக்காக்கு என்று கூறிவிட்டு சென்றார். சரி என்று கூறிவிட்டு ஒரு டீயை வாங்கி மரத்தின் அடியில் அமர்ந்தேன். அப்போது அங்கு வேறு எவரும் இல்லை. அந்த டீக்கடை பெரிய கடை ஒன்றுமில்லை. தகரத்தில் செய்யப்பட்டது. உள்ளே டீ போடும் இடத்தில் ஒருவர் நிற்கலாம், கல்லாவில் ஒருவர் உட்காரலாம், அவ்வளவுதான் இடமே இருக்கும். வெளியே உட்கார்ந்து இருந்த என்னை காயத்ரி, அக்கா, டேய் கார்த்தி வாடா உள்ள வந்து உட்காரு, பேட்டரி பேன் தான் இங்க ஓடுதுல, எதுக்கு வெயில்ல உட்கார்ந்து இருக்க, உள்ள வந்து உட்காரு என்று கூறினாள். நானும் சரி என்று உள்ளே சென்று கல்லாவில் அமர்ந்தேன். அவள் டீ போடும் இடத்தில் உள்ள சேரில் அமர்ந்து கொண்டு இருந்தாள். வழக்கமான வெட்டி பேச்சுக்கள் பேசிக் கொண்டிருக்க திடீரென்று எங்களின் பேச்சு வேறு பக்கம் சென்றது. காயத்ரி, என்னடா தூங்குறப்ப சரியா தூங்க மாட்டியா? லுங்கி என்ன உன் பேச்சுல நிக்காதா? அப்படி தூங்கிடு கிடக்க. நான், என்னக்கா சொல்றீங்க? காயத்ரி, 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ரூம் திறந்து கிடந்தது. அப்பதான் உள்ள எட்டி பார்த்தேன். எசக்கு பசக்கா படுத்து கிடந்த என்று சிரித்தாள். டீக்கடையில் இருக்கும் சமயம் பாத்ரூம் போகணும் என்றால் எங்கள் வீட்டில் வெளியில் உள்ள பாத்ரூமை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். நான், என்னக்கா சொல்றீங்க, எப்படி படுத்து இருந்தேன்? காயத்ரி, அதெல்லாம் எப்படி சொல்றது? நீ எப்படி படுத்து கிடந்தியோ அப்படித்தான் இருந்த, அதைத்தான் நான் சொல்றேன். நான் கதவு மூடாமையா இருந்துச்சு, கதவை பூட்டிட்டேன்னு நினைச்சுதான் நான் பாட்டுக்கு ஃப்ரீயா படுத்திருந்தேன். காயத்ரி, நீ கதவை மட்டுமாடா திறந்து போட்டு இருந்த? எல்லாத்தையும் திறந்து போட்டு இப்பா என கூறி சிரித்தாள். நான் பதில் ஏதும் கூறாமல், சரி விடுங்க, பேச்சுலனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அது எல்லாமா பெருசு படுத்துறது? காயத்ரி, பெருசு படுத்துறதா? ஏற்கனவே பெருசா தாண்டா பார்த்தேன், அதுக்கு மேலே எல்லாம் பெருசு படுத்துவியா என்ன? நான், அக்கா எதை சொல்றீங்க அக்கா, எனக்கு ஒன்னும் புரியல. காயத்ரி, ஒன்னும் இல்லடா, பெரிய மனுஷன் தான் நீ. நான் எதை பார்த்தேனோ அதைத்தான் சொல்றேன். அதற்கு மேல் நான் பதில் ஏதும் கூறவில்லை. சரியாக அந்த நேரம் கூல்ட்ரிங்க்ஸ் டெலிவரி செய்வதற்காக வண்டி வந்தது. அதை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு மீண்டும் கல்லாவில் அமர்ந்தேன். அப்போது காயத்ரி அக்கா கல்லாவில் இருந்து பணம் எடுப்பதற்காக என் பக்கம் வந்து நின்று கல்லாவில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவள் என் மீது இடித்துக்கொண்டும் கை வைத்து சாய்ந்து கொண்டும் பணத்தை எடுத்து டெலிவரி செய்ய வந்தவர்களிடம் கொடுத்தாள். இதற்கு முன்பு பேசிக் கொண்டிருந்த விஷயங்களும் இப்போது காயத்ரி அக்கா என்னிடம் நடந்து கொள்ளுங்கள் விதமும் புதிதாய் இருந்தது.
டெலிவரி வந்தவர்கள் பேசிவிட்டு கிளம்ப மீண்டும் ஆட்கள் இல்லாமல் அமைதியானது. இருந்தபோதும் மீண்டும் அவள் சேரில் அமராமல் என் அருகில் நின்று கொண்டு, என்னடா பெரிய மனுஷா, எதை பெருசாக்கணும்னு கேட்டியோ அது பெருசா ஆயிடுச்சு போல என்று என்னை கிள்ளினாள். நான் பதில் ஏதும் கூறவில்லை. அவளின் செய்கையால் பிரமித்து போயிருந்தேன். அதன்பின் கடைக்கு ஆட்கள் வர தூங்கினார். வியாபாரம் பார்த்து கொண்டே என்னை பார்த்து சிரித்தவாறும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அதன்பின் வரம்பு மீறி எதுவும் நடக்காமல் இருக்க நான் சென்று உறங்கி விட்டேன். மறுநாள் காலை 11 மணி இருக்கும். என் வீட்டின் கதவை யாரோ தட்டுவது போல் இருக்க எழுந்து சென்று அரை தூக்கத்தில் கதவை திறந்தேன். வேறு யாராக இருக்கும்? காயத்ரி தான். என்னடா உன் கூட இன்னொருத்தன் இருப்பானே, உன் பிரண்டு, அவனுக்கு வேற ஷிப்டா என்று கேட்டாள். ஆமா அக்கா, அவனுக்கு காலையில ஷிப்ட், எனக்கு நைட் ஷிப்ட் என்றேன். சரி, இந்தா இன்னிக்கு மீன் குழம்பு வச்சேன், அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்று ஒரு பாத்திரத்தை என்னிடம் நீட்ட, அதை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்று நான் வைக்க அவளும் என் பின்னே ரூமுக்குள் வந்து விட்டாள். பாத்திரத்தை வைத்துவிட்டு நான் திரும்ப நேர் எதிராய் என் முன் நின்று கொண்டு திறந்திருந்த ஜன்னலை சாத்தினாள். காய்ந்து போய் கிடந்த நான் அவளின் சேட்டைகளுக்கு அனுமதி கொடுத்தேன். நான் நெருங்க என்னை தடுத்து நிறுத்தியவள். நான் கடைக்கு போகணும், அதனால சேலை உதடு கன்னம் எதுவும் வித்தியாசம் வந்துடக்கூடாது என்று கூறிக்கொண்டு சட்டென்று நான் கடைக்கு போறேன். சரியா அரை மணி நேரம் கழிச்சு அங்க வா என்றாள். அவர் சென்ற பின் அவளை நினைத்து படுத்துக்கொண்டு அரை மணி நேரத்தில் கடைக்குச் சென்றேன். அப்போது கடைக்காரர் அண்ணன், என்னடா முரட்டு தூக்கமா, அக்கா வந்து கதவை தட்டுனா எந்திரிக்கவே இல்லையாமே என்றார். ஆமாண்ணே, கொஞ்சம் வேலை அதிகம், அதான் அசந்து தூங்கிட்டேன் என்று கூறிக்கொண்டு டீக்கடை வாசலில் அமர்ந்தேன். வழக்கம் போல் அவர் சாப்பிட கிளம்ப உள்ளிருந்த காயத்ரி, ஓய் செல்லம் உள்ள வா என்றாள். சற்று அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு கடைக்குள் நுழைந்தேன். கல்லாவில் நான் அமர அருகே இருந்த சாரில் அவளை அமர்ந்தாள். காயத்ரி, எப்படி இருந்து சுட்டா? நான் மவும். காயத்ரி, என்னடா மவும்? நான் நல்லா இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒரு குழப்பம். காயத்ரி, என்னடா குழப்பம்? நான் இல்ல அண்ணனுக்கு, அவளது கணவன், அவருக்கு தெரிஞ்சா தப்பாக்கிடும் இல்ல. காயத்ரி, அவர் பார்வையில் இருந்து பார்த்தா தப்பா தாண்டா தெரியும், என்னோட நிலைமையில் இருந்து பார்க்கணும், அப்பொழுதுதான் புரியும். நான், என்ன ஆச்சு அக்கா? காயத்ரி, இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, உனக்கு தெரியுமா? நான், தெரியும் அக்கா, முன்னாடியே பேசுறப்ப சொல்லி இருக்கீங்க. அண்ணனுக்கு கால்ல அப்புறம் முதுகில் எழலாம் பிளேட் இருக்குன்னு. காயத்ரி, ஆமா, அந்த ஆக்சிடென்ட் தான். அப்படி பிளேட் வச்சதுக்கு அப்புறம் என்னடா செய்ய முடியும் அவரால்? நானும் ரொம்ப வருஷம் கட்டுப்பாடோடு இருந்துட்டேன். இப்போ போன வாரத்தில் உன்னை பார்த்தப்ப தான் எனக்கே கொஞ்சம் தடுமாற்றம். தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னோட நிலைமையில இருந்து பாக்குறப்ப இது ரகசியமாக வைத்துக்கொள்வது வரைக்கும், வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள்கிற வரைக்கும் இந்த தப்பு கூட ஒரு சுகமாதான் இருக்கும்னு தோணுது என்றாள். நான், அப்போ இவ்வளவு வருஷமா அது இல்லாம தான் வாழ்ந்துட்டு வரீங்களா? காயத்ரி, ஆமாடா, இரண்டாவது பையன் பிறந்து 12 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அந்த சந்தோஷம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கேன். ஏதோ தோணுச்சு. நீ இத பெரிய பிரச்சனையாக்க மாட்ட, வெளியே சொல்ல மாட்ட என்று மனசு சொல்லுச்சு, அதுதான் உன்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறினேன். நான், இப்போ எல்லாம் புரியுது, ஆனா இப்பவும் உங்களுக்கு கிடைக்கலையே. எனக்கு தான் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. காயத்ரி, உனக்கு பிடிச்சிருந்தாதானே அத நான் முழுசா என்ஜாய் பண்ண முடியும், சொல்லுடா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான், ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா. காயத்ரி, தனியா தானே இருக்கோம் லூசு. அக்கான்னு கூப்பிடாத, வயசுல ரொம்ப பெரியவதான், ஆனால் கட்டிலுக்கு இந்த அக்கா முறை எல்லாம் சரிப்பட்டு வராது, பேரை சொல்லி கூப்பிடுடா என்றால் நான் காயத்ரி காயத்ரி என இழுத்தேன். காயத்ரி, என்னடா ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க, இப்ப பெயரை சொல்லி கூப்பிட போறியா இல்லையா என்றாள்.
காயத்ரி, எல்லாம் சரி, நாளைக்கு என் வீட்டுக்கு வரியா? நான், என்ன விசேஷம்? காயத்ரி, நீ வந்தா தாண்டா விசேஷமே. உன் வீட்டுக்கு வந்து நான் உனக்கு கொடுத்தேன். அப்போ எனக்கு கொடுக்கணும்னா நீ என் வீட்டுக்கு தானே வரணும்.